சரிகமபா திவினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 4 லிட்டில் சாம்ப்ஸின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் திவினேஷ். பழைய பாடல்கள பாடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கிரேஸ் உருவாக்கி இருந்தாரு. பழைய பாடல்கள் பாடி மட்டுமே அந்த ஒரு சீசன்ல வின் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பல லட்சங்கள் பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு சீசன முடிச்சதுக்கப்புறம் திவினேஷ் அவர்கள் ஏகப்பட்ட நாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ஊர்களுக்கு போய்க்கிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் சென்று மேடை கச்சேரிகள்ல பாடி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, "சுவாமியே சரணம் ஐயப்பா" அப்படின்னு ஐயப்பனுக்காக ஒரு இசை நிகழ்ச்சி அரங்கேற்றியிருக்காங்க. அங்க ஐயப்பன் பாடலையும், முருகன் பாடலையும் திவினேஷ் அவர்கள் மனமுருக எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காரு. அவருடைய பாடல்கள கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஞானத்தோட ஒரு பையன் பாட முடியுமா? அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருந்திருக்காங்க. உடனடியா அவருக்கு ஒரு ஆளுயர மாலை ரெடி பண்ணி அங்க போட்டிருக்காங்க. சால்வ போட்டிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துக்கிட்ட அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இவ்வளோ சின்ன பையனுக்கு ஆளுயர மாலைலாம் இதுக்கு முன்னாடி யாரும் போட்டது கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சால்வலாம் யாரும் போட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது திவினேஷ் அவர்களுக்கு முதல் முறையாக அவங்க அத பண்றாங்க அப்படிங்கிறப்ப, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதற்கு முன்னாடி திவினேஷ் அவர்கள் மலேசியா போயிருந்தாரு ஒரு கச்சேரிக்காக. அந்த ஒரு கச்சேரி டைம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில இவர கூப்பிட்டு சிறப்பு மரியாதை பண்ணியிருந்தாங்க. அதாவது 30 கிலோவுக்கும் மேல மதிப்புள்ளக்கூடிய தங்க நகைய வந்து இவருக்கு அணிவிச்சு அழகு பார்த்திருந்தாங்க. இந்த மாரி திவினேஷ் அவர்கள் எங்க சென்றாலுமே, அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தராங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் அவருக்கு நிறைய கௌரவம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. அதே மாரி தான் இப்ப இந்த ஒரு ஐயப்பன் பாடல் பாடும்போதும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, படையப்பா படம் நாளைக்கு தலைவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட போறாங்க. ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படத்த பத்தி தலைவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்ப குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பொன்னியின் செல்வன் புக்கோட மிகப்பெரிய ஃபேன். நந்தினி கேரக்டர் படிக்கும்போதே ஐஸ்வர்யா ராய் அவர்கள மனசுல வச்சு தான் படிச்சேன். அண்ட் அந்த ஒரு கேரக்டர பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாரி ஒரு பிளாட்டே தோணுச்சு. ஸோ இந்த ஒரு படத்துல படையப்பால நீலாம்பரி கேரக்டர் பண்ணா அது ஐஸ்வர்யா தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3, 4 மாசத்துக்கு மேல அவங்க பின்னாடியே அலைஞ்சோம். அவங்க ஓகே சொல்லணும். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் புடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச வச்சிருந்தோம். அவங்க தான் இத பண்ணணும் அப்படின்னு நாங்க ரொம்ப பிடிவாதமா இருந்திருந்தோம். பட் லேட்டர்லி அவங்களுக்கு இந்த கேரக்டர் பண்றதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு புரிய வந்துச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் நாங்க விட்டுட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கே.எஸ். ரவிக்குமார் தான் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அரகூர மனசோட தான் அந்த ஒரு படத்த நான் பண்ணியிருந்தேன். பட் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி கேரக்டர பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான் நீலாம்பரி கேரக்டருக்கு முதல் சாய்ஸ் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் சார் ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு.